முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் இந்த அவைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு அறிக்கைக்கு பதிலறிக்கையை நான் கூர்ந்து படித்தேன். அதில் தொடர்ச்சி அந்த நிறுவனத்திற்கு நம்முடைய அரசு 2019 இன்று வரையில் அவ்வப்போது ஆய்வுகளை செய்து அறிவுரைகளை வழங்கி சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை முறையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த மாபெரும் உயிரிழப்பு இந்திய முழுக்க நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. தற்போது 397 மற்றும் 50 2 விதமான மருந்துகளை தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு முறையாக ஒரு வார காலத்திற்குள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நான் வரவேற்கிறேன். நாம் குழுவை அனுப்புகிறோம், ஆய்வு செய்கிறோம். முதலமைச்சர் அமைச்சர்களுடைய உத்தரவுக்கு இணங்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்னுதாரணமாகவே அரசே தாமாக முன்வந்து அனைத்து மருந்து நிறுவனங்களிலும் உயிர்காக்கும் மருந்துகளை தயாரிக்கிற நிறுவனங்களை ஆய்வு செய்து முறையாக அனுமதி இல்லாமல் தயாரிக்கப்படுகின்ற மருந்து நிறுவனங்களை மூடவும்